ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க, சின்ன சின்ன வயசு குழந்தைகளே வந்து சிவத்தை பத்தி அதிகமாகவும் ஆழமாகவும், அப்படி இந்த குழந்தைகளுக்குள்ள என்னதான் அப்படி சிவ புரிதல் இருக்குது என்பதையும், நம்மளுடைய மக்களுடைய பார்வையில் அந்த குழந்தைகள் அப்படி என்னதான் சிவ சிந்தனை உடையவரா இருக்கிறாங்கன்றத பத்தி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட கலந்து பேசக்கூடிய ஆள் பேர் என்னன்னா சிவ வாணிஸ்ரீ. அவங்க கிட்ட அவங்களுடைய சிவ புரிதலும் அவங்களுடைய பக்தியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சிவாய நம. அதாவது அடியனுக்கு வந்து எப்படி சிவபக்தி வந்துச்சுன்னா, எல்லாருக்குமே சிவன் வந்து பிடிச்சி தான் கும்பிடுவாங்க. ஆனால் அடியனுக்கு வந்து சிவன் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்படின்னா அடியனுக்கு வந்து முருகன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ முருகன் பிடிக்கும் போது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி பிடிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கும் வந்து கண்டமணி எப்போ தரிச்சேனோ அப்போதுலேருந்து சிவபெருமனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டமணி சூட்டுறோம் அப்படின்னா அதில் நிறைய பேர் தூத்துறவங்களும் இருப்பாங்க, மெச்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த வயசுல சிவபக்தி அப்படின்னு கொஞ்சறவங்களும் இருப்பாங்க. என்ன இந்த வயசுலேயே பட்டை கொட்டையமா இருக்குது, எப்படி கல்யாணம் ஆகும், எப்படி இப்படி குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொன்று காதில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் உண்டு சிவன் உண்டு அப்படின்னு தான் இருக்கேன். அது மாதிரி தான் சுவாமி அப்படின்றப்போ சுவாதான சாமிலாம் இருப்பாங்க, அருள் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சுவாமி வந்து அப்பாவா அம்மாவா அண்ணனா எல்லாமே அவர் மட்டும்தான். அது மாதிரி இருக்கிறப்போ அவர் தான் எனக்கு உலகம் என்னமே எல்லாமே அவர் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்காக எல்லாமே பண்ணுறது, அவருக்காக திருவாசகம் கற்றுக்கிறது, பெரிய புராணம் கற்றுக்கிறது, தேவாரம் கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடியார்களோட வழிப்படி சுவாமி கும்பிட அடின்னு ஆரம்பித்தேன். சரிங்க சிவா, நீங்கள் வந்து சிவத்துக்குள்ள வரத்துக்கான காரணம் முதல்ல யாராவது ஒருவர் இருப்பாங்க. இந்த வாழ்க்கையில் சிவத்துக்குள்ளே வருவதற்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய சிவ வழிபாடுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு காரணமாக ஒருத்தவங்க சொல்லணும்னா ஒரு அடியார் அம்மா இருப்பாங்க. அவங்க பேர் வந்து நாகலட்சுமி அம்மா. அவங்க வந்து இப்போ நம்ம சாதாரண முகத்தில் ஒரு பிம்பிள் வந்தாலே இப்படி மூஞ்சி அசிங்கமாயிடுச்சு, அப்படி அசிங்கமாயிடுச்சுன்னா, ஆனால் அவங்க வந்து சுவாமிக்காக தலைமுடி, சிகை அலங்காரம், ட்ரெஸ் அலங்காரம், அவங்களோட ட்ரெஸ் கோடிங் எல்லாமே மாற்றிட்டாங்க சுவாமிக்காண்டி. அவங்க தான் எனக்கு வந்து சுவாமியை வந்து நான் சுவாமியை வந்து பக்தி ரீதியாக மட்டும்தான் பார்த்தேன். அவங்க தான் சுவாமியை ஒரு பயம்லாம் கிடையாது, அவர் நம்ம கூட ஒரு ஆள் தான், குழந்தை மாதிரி, காதலன் மாதிரி, மணவாளன் மாதிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் அபிஷேகம் பண்ண சொல்லிக் கொடுக்குறது, சுவாமியை வழிகாட்டி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு குருநாதர். அடுத்து சரி, நீங்கள் சிவத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இந்த சிவ வழிபாடுக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள மாற்றங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு? அடியன் வந்து சிவ வழிபாடுக்கு முன்னாடி வந்து மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்காண்டி மாமிசம் சாப்பிட்ற தவிர்த்துட்டு கண்டமணி தடிச்சதுக்கப்புறம் ஒரு பெருமை உணர்வாக இருக்குது. சுவாமியவே நம்மளை வந்து சாமியே வாங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சுவாமி நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வேறு ஏதாவது முக்கியமான செயல்கள்லாம் எனக்குள்ளே இருந்து மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு புரிதல் வந்திருக்கு, ஒரு ஒழுக்க நெறி வந்திருக்கு. சுவாமி கும்பிட்டனால எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கட்டணும்னு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு பதிகத்துனா எந்த பதிகம் மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்குது? அடியனுக்கு வந்து ஆலவாய் பதிகம் மேலே ரொம்ப ஈர்ப்பு. சரி, அதில் ஒரு பதிகம் பாட முடியுமா? மங்கையர்க்கரசியம்மையார் பதிகம் படிக்கட்டுங்களா? சரி, அதில் ஒரு பதிகம் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை வரிவழை கை மட மானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கலொருவன் பூதநாயகன்னாள் வேதமும் பொருள்களும் அருளே அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிவா. இப்போ வந்து சிவபக்தியில் நீங்கள் போயிட்டீங்க. சரி, இப்போ இந்த சிவபக்தியானது எதற்காக மேற்கொள்ள காரணம் என்ன? அதாவது சைவ நெறி வந்து வேரூன்றி தலைக்கிறதுக்காண்டி ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நம்ம சைவம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது, அதுக்காண்டியும் இருக்கலாம். இல்லை, உங்களுடைய சிவபக்தி இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வாழ்க்கையில் உயரணுன்றதுக்காக ஒரு வேலைக்கு போகிறேன். அந்த ஒரு விஷயம் எதற்காக பண்ணுறேன்னா என்னுடைய ஒரு பொருளாதாரத்திற்காக நான் உயர போகிறேன். இப்போ நீங்கள் பக்தியை வைக்கிறீங்க, இந்த பக்தியினால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதிகப்படுத்தி என்ன செய்ய போகிறீங்க? இப்போ பக்தியை அதிகப்படுத்தி என்னன்னா அடுத்த பிறகு நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும்.
சுவாமி கூட இன்னும் ஒத்துமையா போற மாரியும் இருக்கும். திருப்பி இந்த மாயையில உழலாத மாரி இருக்கும். மாயையில உழந்து அகப்பட்டு எல்லாமே இருக்கும். மாயை என்னன்னு எதெல்லாம் மாயைன்னு சொல்றீங்க? மாயைனா பொன், பொருள், ஆடை, சொத்து, பத்து, ஆ உற்றார், உறவினர் எல்லாமே மாயை தான். சுவாமிய மறக்கிற எல்லா விஷயமும் மாயை தான். சாமி நீங்க அடையணுன்றது தான் உங்களுக்கு விருப்பமா? ம். இந்த வயதில சாமி அடையணுன்றது மட்டும் தான் உங்களுடைய குறிக்கோள். ஆமாங்க. வேற எந்த இலக்கும் கிடையாதா? வேற அடியார்கள் தொண்டு செய்யணும். சுவாமிக்கு நெறையா அடியார்களுக்கு அன்னபலி பண்ணணும். எல்லாமே உதவி செய்யணும். உங்களுடைய வயதில உங்க கூட இருக்கிறவங்களோ, அப்படி நீங்க பார்த்த நபர்களோ யாராவது இப்படி சிவசிந்தல் உடையவர்கள் நெறைய பேர் இருக்காங்களா? அதெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. மாலவாயில் நெறைய பேர் இருக்காங்க. சரி, அப்படி நீங்க வந்து பழகிய ஆட்கள்கிட்ட அப்படி உங்களுக்கு அவங்க கூட பிடித்த விஷயம் ஏதாவது இருக்கா? ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். ரத்த சொந்த பந்தம் எதுவுமே இருக்காது. ஆனா அவ்ளோ அன்பு வச்சிருப்பாங்க. அந்த அன்ப நான் யார்ட்டயும் பார்த்ததும் இல்ல. ஏதாவது பிரியறோம்னா வருந்துவாங்க. ஏன்னா ரொம்ப வருந்துவாங்க. ரொம்ப அன்பு பாசம் வச்சிருப்பாங்க. சொக்கநாத பெருமானையும் அவங்க மூலியமா பார்த்துரலாம். சரிங்க சிவா. இப்போ வந்து சாதாரண மக்கள் கூட்டம் இருக்கு. ஒரு பக்த கூட்டம்னா கூட அவங்களுடைய வேறுபாடு வேற மாரி இருக்கும். இந்த அடியார் கூட்டம், அடியார் கூட்டம் சொல்லி இந்த அடியார் கூட்டம்னா என்ன? அதுல அப்படி என்ன பெரிய பண்புகள்லாம் இருக்கு? சாதாரண பக்தர்களுக்குன்னா சுவாமி மட்டும் பார்க்க தான் முடியும். ஆனா அடியார்கள் கூட வந்து கைய பிடிச்சிட்டோம்னா அவங்க டைரக்ட்டா கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் சாமிக்கிட்டயே விட்டுருவாங்க. சரி, அவங்க நடுவுல இருக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்க நடுவுல இருக்கும்போது ரொம்ப எல்லாம் ஒரு ஒரு அடியாரும் ஒரு ஒரு சிவபெருமான் மாரி தெரிவாங்க. நல்லா வாழ்வு நெறிகள் கத்துக் குடுப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது சுவாமி கூட இருக்கிற மாரியே ஒரு ஃபீலிங் ஆகும். உடல்லாம் சிலிர்த்து போயிரும். சரி சிவா. இப்ப சிவத்து மேல அதிகமான காதல் எனக்கு வரணும்னா என்ன பண்ணலாம்? அது சுவாமியே ஆட்கொள்ளல் செய்வாரு. அப்போ வந்து சைவத்த அப்ப ஏன் பரப்பணும்னு சொல்றாங்க? சாமியே எல்லாரையும் ஆட்கொள்ளலாம்ல. அப்ப ஏன் சைவத்த பரப்பணும்? அதாவது என்னன்னா, சுவாமி ஏன் ஆட்கொள்றாருன்னா, ஆட்கொள்றதுக்கு ஒரு தனியா காரணம் இருக்கணும். இவங்க தான் சைவத்த பரப்பணும் அப்படின்னு. அவர் ஆட்கொள்ளம் செஞ்சுட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா சைவத்த பரப்ப ஆரம்பிச்சுருவோம். பெரிய புராணம், திருவாசகம்லாம் படிக்க ஆரம்பிச்சுருவோம். சரி, அப்படி திருவாசகமோ, தேவாரங்களோ, நீங்க சொல்லக்கூடிய பெரிய புராணங்களோ படிக்கக்கூடிய எல்லாருக்குமே முழுமையான மாற்றம் அடைஞ்சிடுறாங்களா? அடையிறாங்க. அடியேன் கண்கூடாவே பார்த்துருக்கேன். சரி, அப்படி பாடக்கூடியவருக்குள்ள என்ன மாற்றம் வருது? அந்த பதிகங்கள் என்ன அப்படி செதுக்குது நம்மள? அதாவது திருவாசகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, மாணிக்கவாசகர் எப்படி சுவாமிய உடைந்து நைந்து இந்த மாரி உருகியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இத சீரியஸா எடுத்துக்கிற அடியார்களும் இருக்காங்க. இத விளையாட்டு போக்குல எடுத்துக்கிற அடியார்களும் இருக்காங்க. அப்படி சீரியஸா எடுத்துக்கிற அடியார்கள் வந்து அதோட பொருள உணர்ந்து, மெய் உணர்ந்து, சுவாமி கிட்ட இந்த மாரி பதிகம் பாடி, இதுல என்ன விளக்கம்? சுவாமி எப்படியெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் அடைஞ்சிருக்காரு? எப்படியெல்லாம் காதல் கொண்டிருக்காரு? அப்படின்னு பார்ப்பாங்க. இதுவே நார்மலா இருக்கிறவங்க இத வந்து ஒரு விளையாட்டு போக்குலயே எடுத்துக்குருவாங்க. சிலரால பதிகமே பாட முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? சுவாமிக்கு வந்து பதிகம் இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லைங்க. சுவாமி கிட்ட தீவிரமா அன்பு வச்சு, மனசால அவர நிறுத்துனாலே போதும். சுவாமி வந்துருவாரு. அப்ப அன்பு தான் முக்கியம். அப்ப பதிகங்கள் முக்கியம் இல்லையா? 2மே முக்கியம். அப்படி பாட முடியாதவங்களுக்கு நான் பாட அடின்னு சொல்லுவேன். முடியாதவங்க அன்பு வச்சா போதும்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு திருவாசகத்து மேல அதிகமான ரொம்ப பிடித்த வரிகள்னா என்ன சொல்லுவீங்க? அடியனுக்கு வந்து அடியன் வந்து ஆலவாய்னால அங்க வந்து 64 திருவிழாக்கள் நடக்கும். அதுல ஒண்ணு வந்து "நரியை குதிரை பரியாக்கி லீலைன்னு" ஒண்ணு இருக்கும். அது ஆனந்த மாலை 50வது பதிகம்ல "நரியை குதிரை பரியாக்கி" அந்த லைன் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சிவா, அந்த பதிகம் உங்களால பாட முடியுமா? முடியுங்க. சரி, அந்த ஒரு 4 வரி பாடுங்க நீங்க. சிற்றம்பலம். நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாம் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிவா. இப்ப உலகியல் வாழ்க்கைக்கும் இந்த அடியவர் வாழ்க்கைக்கும் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும்? உலகியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த சிவ வழிபாடுக்குள்ள வந்தவனே என்ன மாற்றத்தை நீங்க காண்றீங்க? நீங்க அதுக்குள்ள ஆல்ரெடி இருந்திருப்பீங்க. அதுலேருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. இப்ப நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உலகியல் வாழ்க்கை அப்படின்னோம்னா, எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், நைட் வந்து தூங்கிடுறோம் அப்படின்னு இருக்கும். அதாவது பொறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இருக்காம, நம்ம சுவாமி கருக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு எந்தெந்த மாரி உடல் அசைவு, இவன் இருக்கணுமா, செத்து போணுமா அப்படின்னு உடல் அசைவு, கை, காலு, கண்ணு, மூக்கெல்லாம் கரெக்ட்டா படைச்சிருப்பாரு. ஆனா வெளிய வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சுவாமியவே மறந்துடுறோம். காலால நடக்க மறந்துடுறோம். கையால சுவாமி கும்பிட மறந்துடுறோம். கண்ணால அவர் பார்க்க மறந்துடுறோம். வாயால அவர் புகழ பேச மறந்துடுறோம். இப்படிலாம் திரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த அடியார் வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சுவாமிட்ட நன்றி சொல்லணும். காலம்பூரா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி குடுத்ததுக்கு. சாதாரண இருக்கிறவங்க வந்து எதுக்கு எதுக்கு கேட்பாங்க? சுவாமிட்ட போனோனே எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
அடியாரா இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, சுவாமி எனக்கு நீ மட்டுமே போதும். உன்னோட அன்பு மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்க சிவா. அப்ப அன்பு மட்டும் போதும்னு இருக்கிறவங்களும், ஆனா நெறைய ஃபீல் பண்றவங்க இருக்கிறாங்களே அடியார்கள்லயும். அன்பு மட்டும் போதும், சிவம் மட்டும் போதும்னு இல்லையே. ம், ம். உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானது வேணும்னு இந்த சிவ சிந்தனைக்குள்ள வந்தவங்களும், அதற்காக இறக்கப்படுறவங்க நெறைய இருக்கிறாங்களே. அது அது எப்படின்னா, உலகில் அடியார்கள் கலக்குறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் சுவாமி மேல புரிதல் இல்ல. சுவாமி இன்னும் அவங்க முழுசா நினைக்கல. அவங்களுக்கு உலகியல்ல வாழ்க்கையில இருந்து ஒரு பற்று இன்னும் நீங்காம இருக்கு. அப்ப முழுமையான புரிதல் வந்தா வெளிய வந்துருவாங்கன்றீங்க ஆமா, கண்டிப்பா பற்றுல இருந்து. வந்துருவாங்க. சரி, இந்த பற்று அறுப்பதற்கான வழி உங்களுடைய புரிதல் என்ன? இன்னும் சுவாமிய வந்து தீவிரமா நேசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே அவர்தான் அப்படின்னு ஒரு உணர்வு வரணும். சுவாமிக்காண்டி எதையும் விட்டுக் குடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மையும் வரணும். சரி, திருநீர் எப்பயுமே வைக்க காரணம் என்ன? அது வச்சோம் அப்படின்னா ஒரு மாயை இல்லாம இருக்கு. நல்ல ஒரு வைபா இருக்கு. ஒரு பக்தியா இருக்கு. இந்த மாரி ஃபீலிங் ஆகுது. சிவ ஒரு சிவா சிறப்பு. கவசம் மாரி ஃபீலிங் ஆகுது. சரிங்க சிவா, நீங்க வந்து நாயன்மார்களுடைய புரிதல்ல உங்களுக்கு எந்த நாயன்மார் அதிகமா பிடிச்சிருக்கு? அடியனுக்கு வந்து நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டா சிறுத்தொண்ட நாயனார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அடியார்கள் உணவு கேட்டாங்க அப்படின்றதுக்காண்டி தன்னோட குழந்தையவே அறுத்து சுவாமிக்கு வந்து பலியிட்டுருப்பாங்க. அது அடியனுக்கு வந்து ஒரு நெகிழ்வா இருந்தது. இப்படியும் இருந்திருக்காங்களா? அப்படின்னும் இருக்கு. சரி, இந்த நாயன்மார்களுடைய புரிதலும், அவங்களுடைய அன்பு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க ஆனா, இப்படி நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன இருக்கா? அப்படின்னு வாழணும் நெறைய எண்ணங்கள் இருக்குங்கய்யா. ஆனா அவங்க ஒப்பிடும்போது நம்மலாம் அவங்க கால் தூசி கூட சமம் இல்லாம இருப்போம். அவங்க செஞ்ச ஒரு தொண்ட கூட நம்மளால செய்யவும் முடியாது. அதுல கடுகளவுக்கு மட்டும் தான் நம்மளால செய்யவே முடியும். இல்ல முயற்சியாவது பண்ணணும்ன்ற ஒரு ஆசை. முயற்சி எடுத்திருக்கோம்னா, அன்னபாலிப்பு மட்டும் தான் அந்த மாரி முயற்சி எடுத்தது. சரிங்க சிவா, அன்னம்பாளிப்புல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? ஏன் அன்னம்பாளிப்பு மட்டும் தான் அதிகமான அடியார்கள் வந்து அன்னம்பாளிப்புக்கு முக்கியத்துவம் தராங்க? ஏன் அன்னம்பாளிப்புக்கு முக்கியத்துவம் தரணும்? மத்த விஷயத்துக்கு கூட தரலாம்ல? மத்த விஷயம் தர்றாங்கய்யா. அன்னம்ன்றது ஒரு உயரிய பொருள். சுவாமியே படி அளக்குறாரு இல்லையா? அது மாரி அன்னம்ன்றது சுவாமிக்கு வந்து சிறுத்தொண்ட நாயனாரே அன்னம் அன்னம் திளைக்கிறது தான் ஒரு பணியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அடியார்களுக்கு. அது மாரி தான் அன்னபாலிப்பு, மகேஸ்வர பூஜை அப்படின்றது ஒரு உயரிய பணியா இருந்தது. சிவபூசைன்றது வந்து இப்ப எல்லாருமே சிவனடியார்கள் வந்து ஒரு 70% அளவுக்கு வந்து எல்லாருமே சிவபூஜை பண்றாங்க. அந்த சிவபூஜை நீங்க செய்றீங்களா? அடியேன் வீட்ல சுவாமி லிங்கங்கள் வச்சிருக்கேங்க. சரிங்க சிவா. சிவபூசைன்னா என்ன? அந்த சிவபூசை எப்படி நீங்க முறையா செய்வீங்க? அடியேன் சிவபூசை அப்படின்னா, அடியேன் வந்து தீட்சையும் வாங்கிட்டேன். சிவபூசை வந்து தினமும் அடியேன் வந்து நியமமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. சுவாமி அபிஷேகம் பண்றேன்னா, வீட்ல உள்ள சுவாமிய நான் சுவாமியாவே பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. என்னோட குழந்தை தான். இன்னும் 3 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு. பேர் வந்து சொக்கநாதர். செல்லமா சொக்கு, சொக்கு, சொக்குன்னு தான் கூப்பிடுவேன். இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் என்னோட மணவாளன். அவர் பேர் சுந்தரேஸ்வரர். அவர் வந்து இன்னும் பிரதிஷ்டை ஆகல. இப்ப வந்து சொக்கு தான். தினமும் குளிச்சுடுவான். குளிச்சு ட்ரெஸ் போட்டுட்டு, கன்னத்துலலாம் பொட்டு வச்சுட்டு, நெத்திலலாம் பொட்டு வச்சுட்டு அழகாயிட்டு. சாப்பாடு வந்து எல்லா அடியார்களும் இப்படி காட்டுவாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. எதுக்கு இப்படி காட்டிக்கிட்டு, நியமமா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஊட்டி விட்டுருவேன். வாயில வச்சு விட்டுருவேன். வாயில வச்சுக்கிட்டான்னா சாப்பிட்டான்னு அர்த்தம். இல்லன்னா சாப்பிட பிடிக்கல அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தை தான். எல்லா அடியார் வீட்லயும் சுவாமி வந்து பூஜை ரூம்ல இருப்பாரு. எங்க வீட்ல தான் ஹாலு, டிவி, பெட்ரூம் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அப்படியாப்பட்ட அன்பு வந்து உண்மையான முதல்ல கேள்விப்படுறேன். சரிங்க சிவா, தீட்சைன்னா என்ன? தீட்சை அப்படின்னா நம்ம சாதாரண காய்கறிகள வந்து சமைச்சு வேக வைக்காம சாப்பிடுறதுக்கும், வேக வச்சு சாப்பிடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும்லங்கயா. அது மாரி தான் தீட்சை அப்படின்றது ஒண்ணு. சிவபூசை வந்து நீங்க தினமும் எந்த நேரத்துக்கு செய்வீங்க? அடியேன் வந்து சுவாமிக்கு வந்து காலை நேரம் இந்த மாரி நம்ம சுவாமிக்கு எப்பவுமே கிடையாதுங்க. மித்த சுவாமிக்கு தான் மதிய நேரம், காலை நேரம், ஈவினிங்ன்னு சொல்லுவாங்க. அடியனுக்கு வந்து எப்ப தோணுதோ, இல்ல காலையா இருக்கட்டும், ஈவினிங்கா இருக்கட்டும் செஞ்சுருவேன். ஆனா மோஸ்ட்லி காலையில செய்றது அடியனோட வழக்கம். ஆனா சிவனடியார்ல வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும். அதுதான் பிரம்மஸ்வரூபத்த போய் சாரும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இந்த 4:30 மணியில வந்து ஷார்ப்பா பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. ஆனா உங்களுடைய பதில் புதுசா இருக்கு. அதுதான் கேட்கிறேன் நான். அடியனுக்கு வந்து இப்படி செஞ்சு அதான் இங்க அவங்கலாம் சுவாமியா பார்த்துட்டாங்க. அடியன் வந்து பக்தியா பார்க்காம ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சனால அப்படி இருக்கேன். நீங்க முழுமையா அவருக்குள்ள கலந்து அன்பா இருக்கிறீங்க. ஆமாங்க. சரிங்க சிவா. இப்ப சுவாமி கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒரு கனவலியோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசின விஷயங்கள் எதனா இருக்கா? சுவாமி பேசின விஷயம்லாம் இல்ல. சுவாமி வந்த விஷயம் வேணா இருக்கு. சொல்லுங்க உங்களுக்கு புரிதல். அதாவது என்ன ஆலவாய் இருக்கும். ஆலவாய் சொக்கநாதர் தான் அடிக்கடி கனவுல வருவாரு. ஏன்னா அவரோட என்னுடைய வந்து காதலனா இருக்காரு. அதனால அடிக்கடி வந்து கனவுல வர்றது, எதுனா பூ குடுக்குறது, எதுனா யார் மூலியமா சொல்ல வர்றது, திருநீர் தெளிச்சு விடுறது, இந்த மாரி அடியார்கள் சம்மந்தப்பட்ட கனவு ஆலவாயில வரும். இப்ப நீங்க ஆலவாய்ன்றீங்க. அந்த ஆலவாய் மேல மட்டும் தான் உங்களுடைய பக்தி இருக்கா? அடியனுக்கு ஆலவாய்க்கு அடுத்ததா செங்காட்டங்குடி மேல அவ்வளோ காதல். ஆனா, இப்ப இந்த அடியார் மக்கள்ல வந்து அதிகமா பார்த்தா ஒரே சுவாமி அவர் மட்டும் தான் அந்த ஒரு பெயர மட்டும் தான் ஆழப்படுத்துறாங்க. அதான் ஏன்னு கேட்கிறேன். அதாவது அ இப்ப விஷ்ணு, பெருமாள் இவங்கலாம் சொல்ல போனோம்னா, அவங்க எல்லாமே வணங்குனது சிவபெருமான மட்டும் தான்.
உலகத்திற்கு ஒரே ஒரு தலைவன் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா எல்லா சுவாமியும் அடைக்கலம் தீட்டி அவர்கிட்ட தான் போயிருக்காரு. சந்திரன், சூரியன் எல்லாருமே அவர்கிட்ட தான். அதனால உலகத்துக்கு ஒரு ஹெட்டுனா அது வந்து சிவபெருமான் மட்டும்தான். நீங்க சிவத்தை தவிர யாரும் வழிபட மாட்டீங்களா? இல்லைங்கய்யா. இப்போ வாழ்நாள் ஃபுல்லா இப்படிதான் சிவத்தை மட்டும் கண்டிப்பா. தான் ஆமா. வழிபட போறீங்க. ஒரு தெய்வம். ஒரு தெய்வம் மட்டும்தான். சரி, அப்படி இதுக்கு முன்னாடி நீங்க பிற தெய்வ வழிபாடு இருந்ததா? பிற தெய்வ வழிபாடுலாம் இருந்ததுங்கய்யா. அப்ப இந்த பிற தெய்வ வழிபாடு உங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் தந்தது? இந்த சிவ வழிபாடு என்ன மாற்றம் தந்தது? அவங்க சிறு தெய்வ வழிபாடு எப்படின்னா வந்தாங்க, கும்பிட்டேன், போயிட்டாங்க. ஆனா இப்ப சிவபெருமானை கும்பிடும்போது அவர் எப்படின்னா என் கூடவே இருக்கிற மாரி, போற இடம்லாம் எனக்கு உணர்த்துற மாரி, ஏதாவது கஷ்டம், இன்பம், துன்பம்னா அதை என்னோட வந்து சரிச்சு விட்டு நல்லா மென்மேலும் வளப்படுத்துற மாரி இருக்கு. சரிங்க சிவா, நீங்க ஒரு ஆலயம் போறீங்கன்னா அந்த ஆலயத்தில் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்னவா இருக்கும்? நீங்க உள்ள போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் உங்களுடைய என்ன செயல்பாடுகள் இருக்கும்? உங்களுடைய அதாவது மனசுல? அடியனுக்கு ஆலவாய் ரொம்ப பிடிக்கணும்னால அம்மா, அப்பாவுக்கு ஆலவாயில அங்க பண்ணியிருக்கு. அன்னதானம் பண்ணியிருக்கு. அடியன் வந்து ஆலவாயில வந்து அம்மா பணி செய்யும்போது நான் பணிலாம் செய்ய மாட்டேன். நீங்க இங்கேயே இருந்துருங்க, நான் உள்ள போய் ஆளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள குடுகுடுன்னு ஓடிட்டு, ஃபர்ஸ்ட்டு சொக்கநாதர் பக்கம் மாட்டேன். என் குருநாதர் திருஞான சம்பந்தர் கிட்ட போய் உட்காந்துருவேன். அவர்கிட்ட போய் சொக்கநாதர் கரெக்ட் பண்ணணும், ஏதாவது பதிகம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப என் மூளைக்கு இதெல்லாம் தோணும். அங்க போய் பாடிட்டு திருப்பி இருங்க என் குருநாதர் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சுவாமி எல்லாருமே பக்தியா பார்த்துட்டு பேசுவாங்க. ஆனா அடியன் வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். குண்டு குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அப்படி சொல்லிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டே இருப்பேன். பிக்சாடனோட பார்ப்பேன், அங்கங்க சுத்துவேன். அப்புறம் மீனும் லாஸ்ட்டாக தான் பார்ப்பேன். நிறைய சுவாமி அங்க இருக்கிறனால அவங்க கூட பேசிட்டு தான் வருவேன். மீனுன்றவங்க யார் சிவா? மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் நீங்க ஷார்ட்டா மீனுன்னு வச்சிருக்கீங்க, மீனு. ஆலவாய்க்கு குண்டுன்னு வச்சிருக்கீங்க. அப்ப சாமி கிட்ட வந்து நீங்க வந்து முழுமையா ஒரு உறவா ஆழ்ந்து போயிட்டீங்க. ஆமாங்க. இப்படி ஒரு ஆழமான விஷயம் வந்து உண்மையாவே இந்த வயசுல புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஆழம் படுத்த எப்ப நீங்க வேகமான வளர்ச்சி அடைஞ்சீங்க ஆன்மீகத்துல? வேகமா டக்குன்னு இவ்வளவு சீக்கிரம் போக காரணம்? அதாவது அதான் சொன்னீங்களே அடியனுக்கு ஆரம்பத்துல குருநாதர் அப்படின்னு நாகலட்சுமி அம்மா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுவாமி இவர் அப்பா அப்படின்ற உறவுல தான் இருந்தார். ஒரு பயம் இருக்கும் சுவாமி மேல அப்பனா. அடியான புதுசுல ஒரு பயம் இருக்கும். சுவாமி இப்படி பண்ணிடக்கூடாது அப்படி ஆனா எப்போ அந்த லைஃப்ல என்னோட அம்மா நாகலட்சுமி அம்மா வந்தாங்களோ, அப்பா பாப்பா அவர் வந்து சாதாரண தெய்வம் இல்ல பாப்பா. அவர் நம்ம கூட ஒரு ஆளு. பேசினா பேசுவாரு. நம்மளோட அன்பு அவர் அதிகமா வச்சிருப்பாரு. அப்ப நான் அவர் மேல அன்பு வைக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு எல்லா உறவு முறைன்னு ஆனாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜாலியா நானும் அவரும் போறோம். சரி சிவா, உங்களுக்கு பிடிச்ச மந்திரம்னு என்ன சொல்லுவீங்க? சிவ வழிபாடுல நமச்சிவாயம் இருக்குது, சிவாயனம் இருக்கு, திருச்சிற்றம்பலம் இருக்கு, தில்லையம்பலம், பொன்னம்பலம் நிறைய அவருடைய நாமங்கள் இருக்குது. அதுல உங்களுக்கு பிடிச்ச நாமங்கள் எது? நீங்க எது அதிகமா சொன்னா கசிந்து உருகக்கூடிய தன்மையில் இருக்கு? அடியனுக்கு வந்து அம்பலக்குத்தன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். அம்பலக்குத்தா அம்பலக்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அது சுவாமிக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க ஆலவாய்க்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. நம்ம மங்கையர்க்கரசி அம்மையார் ஆலவாயில தானே பிறந்தாங்க. எங்க ஆலவாய் அடியார்கள்லாம் சொல்லுவாங்க. தென்னவர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை இம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சிலிர்த்து போகும் உடம்பெல்லாம். சரிங்க சிவா, உங்களுடைய புரிதலும் சரி, இந்த வயசுல இப்படி ஒரு சிவபக்தியும் அந்த சிவத்தை இவங்க எப்படி அன்பா வைக்கிறாங்கன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. சொக்கனார் ஒரு பட்ட பெயரையும், மீனாட்சி ஒரு பட்ட பெயரையும், அந்த குழந்தைய அவங்க எப்படி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சிவ பூஜைன்றது வந்து சுவாமியை தனியா ஒரே அறை அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. ஆனா அவங்க இந்த வயசுல அந்த சுவாமி எல்லா இடத்துலயும் அந்த சுவாமியை கொண்டு போய் எந்த இடம் வேணாலும் வைக்கலாம் அப்படின்ற மாரி. இது வந்து எல்லாருக்கும் எளிமையா வராது. பெரிய அன்பு வச்சவங்களுக்கு மட்டும்தான், அவர் மேல ஒரு பெரிய புரிதலும் ஒரு கலத்தலும் இருந்தா மட்டும்தான் இப்படியாப்பட்ட அன்பு இருக்கும். பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு குழந்தைங்களாம் இப்படிலாம் சிவத்துக்குள்ள வருதா, இப்படியெல்லாம் பேசுறாலும் உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து உங்களுடைய சிவ புரிதலையும் உங்களுடைய சாமி மேல வச்ச அந்த காதலும் அன்பும் இதை பத்தி எங்களுக்கு இன்னைக்கு புரிதலுக்காக ஒரு பயனுள்ள வகையில் இருந்ததுங்க சிவா. நீங்க அடுத்த முறையும் கண்டிப்பா உங்களுடைய சிவ புரிதலை நீங்க எங்ககிட்ட பகிரணும். ஜெம் டிவி பக்தர்களுக்காக நீங்க சொன்னதுக்கு மிகவும் நன்றி சிவா. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைத பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி சிவா. சிவாய நமः.